Hello guys, yeah, welcome back. 17 August 2026 இன்றைக்கி வந்து எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஓகே, வழக்கம் போல் தான் ஆக்சுவல் மார்னிங் வந்து பலாத்து முன்னாடி இருந்துட்டேன். 5:56க்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் 6:30க்கு உட்காந்துட்டேன். 6:30 உட்காந்து கேல்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஒரு டேபிள்ஸ்லாம் போட்டு அதை ரிவைஸ் பண்ண ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராமர் ரூல்ஸ் வந்து அது இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஒரு 7:45 கிட்டே முடிச்சிட்டேன். ஒரு 1/2 hourல முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்கொயர் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் க்யூபு, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் குயிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தோடனே வழக்கம் போல் தான் எடிட்டோரியல் வந்து 2 எடுத்து வந்து ChatGPTயில் போட்டு அதை சால்வ் பண்ணேன். அதுக்கு டைம் வந்து அரௌண்ட் 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 9 o'clock ஆஸ் யூஷுவல் நேற்று பண்ண மாரியே வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்தேன். ஓகே, அது ஸ்கோர் கார்டு என்னென்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் தான் எடுத்தேன். 64.94, 70 அட்டம்ஸ் கொடுத்தேன். ஒவ்வொரு செக்ஷன் ஸ்கோர் பார்க்குறீங்களா? 30.75, 15.25, 35.97. ஆக்சுவலி எனக்கு இங்கிலீஷ் தான் வீக்கர் செக்ஷன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் தான் நிறைய தப்பாகிருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணேன். ஆர்சிஎல்லாம் தப்பாகிடுச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் பேராஜம்பிள் இதை வந்து கொஞ்சம் குழப்பிட்டேன். ஒரு சின்ன தப்பு பண்ணனால எல்லாமே தப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குவான்ஸில் வந்து அட்டம்ஸே கம்மியாக தான் கொடுக்குறேன், வர ஏன்னு தெரில. நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியான அரித்மெட்டிக் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதான் நம்ம ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப தான் கஷ்டமாக நினச்சிக்கிறோம். சில கொஸ்டினில் ரொம்ப மொக்கையாக இருக்குது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ அரித்மெட்டிக்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வழக்கம் போல் தான், அதுலேயும் 2 தப்பாகிடுச்சு. சில எக்ஸாமில் தப்பாகிருக்கு, கேர்லெஸ் மிஸ்டேக். இதை 2த்தையும் நான் வந்து ஈதர் ஆர்னு எடுத்து போட்டேன். ஆனால் 2 ஃபியூ இருக்குது, ஃபியூ நாட் இருக்குது. ஆல் ஃபியூ இல்லைன்னு தான் இருக்கணும். இது வந்து ஆக்சுவலி ஒரு எய்தர் ஆர் பேர் வராது போல். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். ஏன்னா அது ஃபுல் டெஸ்ட் முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் அது அனலைஸ் பண்ணவே 12 o'clock ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது செக்ஷனல் டெஸ்ட்டு வழக்கம் போல் தான் எடுத்தது. குவான்ஸு வந்து மார்க் டெஸ்ட்லாம் எடுத்தேன். அது எவ்வளோனா நான் 14.45, 2 தப்பாக இருக்குது. குவான்ஸ்லேஷன் நான் தப்பே பண்ண மாட்டேன், வர தப்பாகிட்டு இருக்குது. வீக்காக வரேன், அதனால் இம்ப்ரூவ் பண்ணணும் குவான்ஸை. ஓகே, இது தப்பாக இருக்கிற அரித்மெட்டிக்கை தான் விட்டுடுறேன். அரித்மெட்டிக் வந்து ஈஸி கொஷின்லாம் விட்டுடுறேன், அது பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ஆலிவ் போர்டில் போட்டேன். இங்கிலீஷில் வந்து 17 அட்டன் கொடுத்தேன், 3 ராங்கு, 13.25. இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நிறையா தப்பு பண்ணுறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் ஆக்சுவலி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணணும். அது ஈஸி ஏரியா ஸ்கோர் மார்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆர்சிலாம் தப்பாகுது. ஆர்சியில் அந்த நாட் ட்ரூ, அந்த இதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கன், அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எதெல்லாம் ட்ரூ நாட் ட்ரூ ஃபால்ஸ், அதை போய் உட்காந்து தேடுறதுக்கு டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இது வொக்காபுலரிஸ்னாலே ஒரு 2-3 மார்க் போயிடுது. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் அட்டெண்டே பண்ணலை. ஒரு மாதிரி இங்கிலீஷ் மூலமாக ஒரு மாதிரி இருக்குது, காண்டாகுது, ஏன் தெரில. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துட்டு சிஏ நேற்று இருந்துச்சு. 15, 16, 17 அஃபேர்ஸ் குளோவில் பார்த்துட்டு சிஏ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் எடுத்தேன். எதுலன்னா ஆலிவ் போர்டில் தான். எவ்வளோ 65.36 மார்க்ஸு. இது ரீசனிங் வந்து ஒரு ஏதோ பஸ்ஸில் ஒன்று போட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைரெக்ஷன் இது வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். சால்வ் பண்ண ஒரு எவ்வளோ பாருங்கள், ஒரு 100 லைன்ஸ் சால்வ் பண்ண வரல, அதை விட்டுட்டேன். அதை விட்டனால தான் அதுக்கப்புறம் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடிச்சு. சம்டைம்ஸ் கொஷின் ஒன்று கன்ஃபியூஸாக இருந்தால் விட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்றதை நம்ம அட்டன் பண்ணி மார்க் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை வந்து நான் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்தது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இங்கிலீஷ் வழக்கம் போல தான் தப்பாக இருக்குது, எரர் ஸ்பாட்டிங்லாம் தப்பு. 2 ஸ்விம்மிங், அப்புறம் இங்கிலீஷ் அப்படியே போச்சு. பாயிண்ட்ஸ் ஓகே,
கான்செப்ட் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. அரித்மெட்டிக் தான் ஈஸியான கொஷின்ஸை விட்டார். கொஷினை ப்ராப்பராக சூஸ் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெஸ்ட்டை முடிச்சுட்டு நேற்று வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் வீடியோ பார்க்க சொன்னேன். இன்றைக்கி அதை பார்த்தேன், ஒரு 1 hour பார்த்தேன். ரீனாஸ் மேம் வீடியோ பார்த்தேன். லாஸ்ட் 5 years கொஷின் பேப்பர் அவங்க சால்வ் எடுத்து வந்தாங்க வீடியோவாக, அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சிஏ ரிவிஷனை முடிச்சிட்டேன். என்னது 7 to 12 July சிஏ ரிவிஷன் ஓவர். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 45 minutes கிட்ட வொக்காபுலரி ரிவைஸ் பண்ணிட்டு அதான் டே நல்லா முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இங்கிலீஷ் தான் விற்கிற ஏரியா, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்கணும், அது நான் மறுநாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். டே வெரி குட். அவ்வளோ நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.